ஹாய் ஆல், சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அமேசிங்காக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கூடிய சின்ன வெங்காயம், இடித்த பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா ஒரு பெரிய நாட்டு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு முருங்காய் சேர்த்து நல்லா 2 to 3 மினிட்ஸ் போல் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதங்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பரட்டிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு 5 to 6 மினிட்ஸ் போல் விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே விடுங்க. 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா அருமையான மவுத் வாட்டரிங்கான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.